அன்புக்கினிய நேயர்களே, மீனராசி கூடிய சனிப்பெயர்ச்சி பலன்களை பார்க்கலாம். 3ஆம் பார்வையாக மேச ராசியான குடும்பஸ்தானத்தையும், 7ஆம் பார்வையாக சிம்ம ராசியான சத்ருஸ்தானத்தையும், 10ஆம் பார்வையாக விருச்சக ராசியான பாகியஸ்தானத்தையும் பார்வையிடுகிறார். தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு மீண்டும் வரும் மீனராசி அன்பர்களே, மீனராசிக்கு 12ஆம் இடமான போகஸ்தானத்தில் இருந்து சனி பகவான் சுப மற்றும் அசுப பலன்களை வழங்குகிறார். சனி தன்னுடைய 3ஆம் பார்வையாக குடும்பஸ்தானத்தை பார்ப்பதினால் தனம் தொடர்பான செயல்பாடுகளில் சிந்தித்து செயல்படவும், குடும்பத்தில் சுபகாரியம் தொடர்பான விரயங்கள் உண்டாகும். வீடு மாற்றம் மற்றும் தொழில் சார்ந்த துறைகளில் மாற்றம் செய்வதற்கான சூழ்நிலைகள் அமையும். குடும்ப உறுப்பினர்களிடமிருந்து தேவையற்ற விவாதங்களை குறைத்து கொள்வது நல்லது. அன்பும் அமைதியும் கலந்த பேச்சுக்கள் உங்களிடம் மீதான நம்பிக்கையை மேம்படுத்தும். சனி தன்னுடைய 7ஆம் பார்வையாக சிம்ம ராசியான சத்ருஸ்தானத்தை பார்ப்பதனால் பூர்வீக சொத்துக்கள் தொடர்பான விஷயங்களை சிந்தித்து செயல்படுவது நல்லது. எதிராக செயல்பட்டவர்கள் விலகி செல்வார்கள். கடன் சார்ந்த பிரச்சனைகள் குறையும். தாய்மாமன் வழியில் அனுசரித்து செல்வதன் மூலம் சாதகமான வாய்ப்புகளும் சூழ்நிலைகளும் ஏற்படும். வாகன பயணங்களில் மித வேகம் நன்று. எதிர்பாராத தகவல்களின் மூலம் விரயங்கள் ஏற்படும். சனி தன்னுடைய 10ஆம் பார்வையாக விருச்சக ராசியான பாகியஸ்தானத்தை பார்ப்பதினால் உழைப்புக்கான ஊதியம் கிடைப்பதில் காலதாமதம் ஏற்படும். ஆன்மீகம் ரீதியான பயணங்களை மேற்கொள்வீர்கள். வியாபார பயணிகள் ஒருவிதமான மந்தமான சூழ்நிலையில் ஏற்பட்டாலும் சமாளிப்பதற்கான உதவிகளும் கிடைக்கும். எதிர்பாராத சில புதிய பயணங்கள் மூலம் அனுபவங்கள் ஏற்படும். தடைப்பட்டு போன வெளியூர் உத்தியோக வாய்ப்புகள் கிடைக்கப் பெறுவீர்கள். சனி ராசிக்கு 12ஆம் பாவத்தில் அமர்ந்திருப்பதினால் உணர்வுபூர்வமாக செயல்படுவீர்கள். உறவினர்கள் வழியில் விட்டு கொடுத்து செல்லவும். உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும். தர்ம காரியங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும். வீண் விவாதங்களை குறைத்து கொள்ளவும். சிலருக்கு விபரீத ராஜயோகம் உண்டாகும். கடல் கடந்து செல்லும் எண்ணம் வரும். உடன் இருப்பவர்கள் பற்றிய புதுவிதமான கண்ணோட்டம் உண்டாகும். புதிய முயற்சிகளில் எதிர்பார்த்த முடிவு காலதாமதத்துக்கு பின் கிடைக்கும். நன்மைகள்: மனதளவில் இருந்து வந்த குழப்பங்கள் குறையும். மேலும் தோற்றப்பொருளில் புத்துணர்ச்சி பெறுவீர்கள். துறைகளில் நிபுணத்துவத்தை வளர்ந்து கொள்வீர்கள். எதிர்காலம் சார்ந்த தெளிவான முடிவுகளை எடுப்பீர்கள். நீண்டகால வைப்பு தொகைகள் கிடைக்கப் பெறுவீர்கள். கவனம்: குடும்பம் மற்றும் பேச்சுக்களில் நிதானம் வேண்டும். மேலும் செல்ல பிராணிகளிடம் விழிப்புணர்வுடன் இருப்பது விரயத்தை குறைக்கும். உடைமைகளில் கவனத்துடன் இருக்கவும். வெளியூர் மற்றும் வெளிநாடு சார்ந்த செயல்களில் சிந்தித்து முடிவு எடுக்கவும். வழிபாடு: சனிக்கிழமை தோறும் சனீஸ்வர பகவானை வழிபட இன்னல்கள் குறையும். பிரதோஷ விரதமிருந்து சிவபெருமானை அபிஷேக ஆராதனைகள் செய்து வர மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகும். நன்றி.